இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. இன்னைக்கு எல்லா சமூக ஊடகங்களையும் சரி, பல செய்திகளில் கூட பார்த்தீங்கன்னா தனிமையை மையப்படுத்தி நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி தனிமை சிலருக்கு பயங்கரமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது பற்றி தான் இன்றைய மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். இது அரேசன்ஷைன்.in இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்கள் கர்த்தருக்குள்ள அன்பான சகோதரன். வாங்க இன்றைய மெசேஜுக்குள்ளே போவோம். தேவ பிள்ளையோடைய வாழ்க்கையில் தனிமை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா பிரதர் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ள அந்த டவுட் இருக்கும். இதுக்கு வேதத்தில் நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசேப்பை சொல்லலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல கனவுகள் 2 பார்க்குறாரு. அவருடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது மாதிரி தான் அந்த கனவுகள் 2மே அமையுது. ஏன்னா அவங்களுடைய குடும்பமே அவரை வணங்குற மாதிரி தான் அந்த கனவுல அவர் பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிற யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த ஒரு போராட்டங்களை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வருது. ஆனால் எல்லா தளங்களிலும் யோசேப்பு உண்மையாக இருக்கிறாரு. இதையெல்லாம் கடந்து அவருடைய உண்மைக்கு கிடைத்த பரிசாகத்தான் அவர் ஒரு சிறை தண்டனையை அனுபவிக்கிறாரு. இந்த சிறை தண்டனையை அனுபவிக்கிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த சிறை தண்டனையிலையும் கூட கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு செய்தி போட்டிருந்தோம். அந்த செய்தி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் என்னதான் கர்த்தர் அவனோடு கூட இருந்திருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கு. அதே மாதிரி அவன் அங்கே இருக்க தகுதி இருக்கிறவன் இல்லை, அந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சவன் இல்லை அப்படிங்கிறதையும் அவரே சொல்கிறாரு. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 2 பேருக்கு அவங்களுடைய கனவுகளுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு யோசேப்பு சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் அப்படின்னு பாருங்க. அவனுடைய என்னதான் அவன் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும், சிறைச்சாலையில் எல்லா காரியங்களையும் அவன் பொறுப்பெடுத்து செய்திருந்தாலும், கர்த்தர் அவனோடு கூட இருந்திருந்தாலும், தான் செய்யாத குற்றத்திற்கு இந்த சிறைச்சாலையில் இருக்கிறனே, இங்கே நான் தனிமையாக இருக்கிறனே அப்படிங்கிற அந்த துக்கம் யோசேப்புக்கு இருந்திருக்கு. அதனால தான் அந்த காரியத்தை அவர் அந்த கனவு சொல்கிறவருக்கு கனவுக்கான அர்த்தத்தை சொன்னவர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் போகும்போது தயவு செய்து எனக்காக நீ பார்வோன் இடத்துல இல்லை ராஜாவின் இடத்துல பேசணும் அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறான். அந்த பரிதாபம் அவரும் அந்த காரியத்தை அதோடு மறந்துடுறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊழியம் பண்ணுறோம், நல்ல விசுவாசியாக இருக்கிறோம், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறோம், ஜபத்தில் எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையாக இருக்கிறோம். ஏன் வேலை ஸ்தலத்தில், வெளி இடங்களில், நம்ம குடும்பங்களில், எல்லா இடங்கள்லையும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருக்குவோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இந்த சிறைச்சாலையின் அனுபவம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. பொருளாதார ரீதியில், குடும்ப ரீதியில், மானசீகமான ரீதியில், இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் ஒரு சிறைச்சாலையின் அனுபவம், நாம் செய்யாத குற்றத்திற்கு பல தண்டனைகளை அனுபவிக்கிற ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் இந்த யோசேப்புக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கலாம். அதை தேவனும் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யோசேப்புக்கு அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கனவு மட்டும்தான் கண்டுகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பிறருடைய கனவுக்கு அர்த்தம் சொல்கிற வகையில் அவர் ஆவிக்குரிய வகையில் வளர்ந்துருக்கார். ஆனாலும் வளர்ந்தாலும்
அந்த துக்கம், தான் தனிமையாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த துக்கம் அவனுக்குள்ள பலமாக இருக்கு. அதோட எதிரொலிப்பாக தான் தன்னுடைய ஊழியத்தின் எண்டில் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பத்தை அவர் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கும் பலன் கிடைக்காம போகுது. ஏன்னா தேவன் நியமித்திருக்கிற அந்த காலம் வரைக்கும் அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் தேவன் சிறைச்சாலை போன்ற ஒரு தனிமையின் அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அது நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. நமக்கே தெரியும் இந்த சிறைச்சாலையில் வந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை. நான் எதுக்கு இந்த சபைக்கு வந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இல்லைன்னா நான் ஏன் இங்கே வந்து வாக்கப்பட்டேன், இல்லைன்னா நான் ஏன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணேன், இல்லைனா எனக்கு ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவம், மனபாரம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அனுபவம், யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத அனுபவம், எல்லாத்தினாலும் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் அப்போவும் நமக்கு கொடுத்த ஊழியங்களை உண்மையாக செய்கிறோம். இருந்தாலும் அந்த சிறைச்சாலையிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியலை. அதை குறித்து யார்கிட்டையும் சொல்லிக்கவும் முடியல. சொன்னால் கூட உதவி செய்கிற நிலையில் இருப்பவர்கள் கூட உதவி செய்யாமல் தவிர்க்கிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்படலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற ஒரு சிறைச்சாலையாக இருக்குது. ஸோ அந்த சிறைச்சாலையில் அவனும் முடிந்த வரைக்கும் யோசேப்பு முயற்சி பண்ணி பார்க்குறான். ஆனால் அதுலேயும் தோல்வி அடைந்த பிறகு அமைதியாகி விடுகிறான். ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்த போது தூங்குற நல்ல சுகமாக இசை கேட்டு தூங்குற பார்வோனுக்கு கர்த்தரே தூக்கத்தை கெடுத்து அந்த கனவை கொடுத்து அவனுக்குள்ள ஒரு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தி எங்கேயோ சிறைச்சாலையில் கிடந்த ஒரு மனுஷனை சிங்காசனத்துக்கு ஏற்றினார் கர்த்தர். அதே போல் நம் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் நம்மளை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட கைவிடுகிற சூழ்நிலை வந்தாலும், சில நேரங்களில் கர்த்தரே மௌனமாய் இருந்தாலும், தேவன் நம்மளோடு இருக்கிறதையும், தேவ சமூகம் நம்ம கூட இருக்கிறதையும், கர்த்தருக்காக நம்ம ஊழியம் பண்ணுகிறதையும் நம்மளால் உணர முடியும். எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த சிறைச்சாலை என்னை விட்டு போக மாட்டேங்குது, தொடர்ந்து எனக்குள்ள அந்த சிறைச்சாலை இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கிற நேரத்தில் கர்த்தரே ஒரு குறிப்பிட்ட உயர்வை கட்டளையிடுறார். யோசேப்புடைய ஜீவியத்தில் இந்த மாதிரி ஒரு தனிமையை அவர் தான் விரும்பலை. ஆனால் தனிமைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் தேவன் கட்டளையிடுகிற சிறைச்சாலைகள் நமக்குள்ள கசப்பை ஏற்படுத்தலாம், நமக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தலாம். அந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கர்த்தர் நியமித்திருக்கிற காலத்தில் அங்கிருந்து ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடுவார், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எனவே நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது மன துக்கத்தோட வேதனையோட ஆண்டவருக்கு எதிராக பேசவோ இல்லைன்னா ஆண்டவர் என் கூட இல்லை போல இருக்கு அப்படின்னு நம்ம மனபாரப்படவோ தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் இந்த சூழ்நிலையை நம்மளுக்கு அனுமதிக்கிறார். சில உயரங்களில் எட்டுறதுக்கு முன்னாடி சில தாழ்வுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தாழ்மையிலிருந்து தான் நம்மளை கர்த்தர் உயர்த்தும் போது அங்கே வேண்டிய எல்லா நல் பலன்களும் நமக்குள்ளே இருக்கும். ஒரே முட்டா நம்மளை உயர்த்தினா நம்ம உயர்வுக்கு வந்த பிறகு தாழ்மையில் இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை ரொம்பவே அடிமட்டத்துக்கு தாழ்த்தி நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நமக்கு தேவன் உணர்த்துகிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த தனிமை வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க அப்பா யாக்கோபுமே ஒரு சூழ்நிலையில் தன்னோட குடும்பத்தை எல்லாரையும் பிரிஞ்சு யாபோக் நதிக்கரைக்கு அந்த பக்கம் போய் தனிமையாக கர்த்தரோட ஒரு நைட்டு ஃபுல்லாக போராடுறாரு. ஒரு நைட்டு மட்டும்தான் அவர் போராடினாருனாலும் அந்த நைட்லேயே தனக்கு எதிராக வருகிற எதிரியாக நினைத்த தன்னுடைய அண்ணனுக்கும் எதிராகவும் ஜெயம் எடுக்கிறாரு. அதே மாதிரி மாமனார் எல்லாருமே தனக்கு எதிராக வந்த எல்லா காரியங்களையுமே அவர் ஜெயமாக மாற்றிக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை ஈஸியாக மாற்றிக்கிட்டாரு யாக்கோபு. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள இந்த மாதிரி சிறைச்சாலையின் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் தேவ சமூகத்தில் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஜெயத்தையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், பிரதர்
கர்த்தர் என் கூட ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என் கூட சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா என் கூட உட்காந்து ஒரு சமாதானமாக ஒரு 4 தேவ வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் உளுந்து போயிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் தளர்ந்து போயிட்டேன், நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தை பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனிமை அப்படிங்கிறது சோர்வின் அனுபவம் அல்ல, பின்வாங்கி போகிற அனுபவம் அல்ல, அல்லது தேவனை விட்டு விலகுகிற அனுபவம் அல்ல. அங்கே ஒரு பெரிய ஜெயம் இருக்கு, அங்கே ஒரு பெரிய விடுதலை இருக்கு, அங்கே ஒரு பெரிய உயர்வு இருக்கு, அங்கே தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படிங்கிறது தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலும் சரி, யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் சரி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாடி நம்மளை நம்மளே நொந்து போகாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது பல அதிசயமான அற்புதமான காரியங்களை தேவனிடத்துலேருந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் இருக்கிற நீங்கள் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருங்க. கர்த்தர் ஏற்ற நேரம் வரும்போது தன்னுடைய பலத்த கைக்கில் இருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் உயர்த்துவார். இந்த வசனங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இது போன்ற செய்திகளை கேட்க horizonshine.in அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.